மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கைட்டு சேனல் நண்பர்கள். இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த ரிப்பில் நண்பர்களே, பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மிக கடுமையாக அனைவரையும் பாதித்திருக்கிறது. இதில் மாற்றுத்திறனாளிகளும் பாதித்திருக்கிறது. இதை கண்டித்து பழனியிலும் திண்டுக்கல்லும் தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் எதற்கு என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோ போகலாம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகளுக்காக மட்டுமல்ல, பொது நலன் சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் கையில் எடுத்து தொடர்ச்சியாக போராடி வருகிறது. அந்த அடிப்படையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் மற்றும் பழனியில் 3 சக்கர மோட்டார் பைக் வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை மட்டும் வரவழைத்து பெட்ரோல் விலை உயர்வை ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்றும், மாற்றுத்திறனாளிகளுக்கு இது போன்ற 3 சக்கர மோட்டார் பைக் வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு மானிய விலையில் பெட்ரோல் வழங்க வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை முன்வைத்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்ட செய்திகளை என்னுடைய முகநூல் பக்கத்தில் நான் பதிவேற்றம் செய்தேன். அந்த பதிவேற்றத்தை பார்த்த பல மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையான விமர்சனங்களை செஞ்சிட்ருக்கீங்க. என்ன மாதிரியான விமர்சனம்? இப்போ இது ரொம்ப முக்கியமா? நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். உதவித்தொகை உயர்வுக்காக நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள், இதை கேட்டு போராட்டம் பண்ணுங்கள், இதை நீ போராட்டம் பண்ணாப்புல அவர் விலையை குறைச்சிருவாரா? இது எங்கேயோ தீர்மானிக்கப்படுறது. இதுக்காக போய் ஏன் மாற்றுத்திறனாளிகளை அலக்கழிக்கிறீங்க? உங்களுக்கு இதில் ஒரு லாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேறு விதங்களில் வேறு வடிவங்களில் அவர்கள் நம்ம இது குற்றச்சாட்டு சுமத்தி இதை எதுக்கு நீங்கள் எதிர்த்து போராடுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது மாற்றுத்திறனாளிகளை பாதிக்கவே பாதிக்காதா? இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, கேஸ் விலை உயர்வுனால 10 ரூபாய்க்கு விற்றுருந்த இட்லி இன்றைக்கி 15 ரூபாய்க்கு மாறிடுச்சு. 40 ரூபாய்க்கு விற்றுருந்த தோசை இன்றைக்கி 60 ரூபா மாறி இருக்கு. சமயத்துக்கு வெளியில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தா 200 ரூபா 300 ரூபா இல்லாமல் சாப்பிட முடியல. எல்லா டீ கடைகள்லையும் 15 ரூபாய்க்கு மேலே தான் டீ போயிடுச்சு. 3 வடை 10 ரூபாய்க்கு விற்றுருந்தது இன்றைக்கி 2 வடை 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் சின்ன தள்ளு வண்டிகளை தான் சொல்கிறேன். நான் பெரிய பகாசுர கம்பெனிகளை சொல்லலை, பெரிய ஹோட்டல்களை சொல்லலை. சின்ன கடைகள் இன்றைக்கி பானிபூரி பேல்பூரியில் 50 ரூபாய் கடந்து போயிட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு பாதிக்காது, உங்களுக்கு பசியே எடுக்காது. எங்கேயுமே ஒரு வடை போண்டா சாப்பிட மாட்டீங்க, எங்கேயுமே ஒரு டீ சாப்பிட மாட்டீங்க. நீங்கள் வாட்டுக்கு வாயை கட்டி இறுக்கி போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. போன மாதம் 3000 ரூபாய்க்கு என் வீட்டுக்கு வாங்கின மளிகை ஜாமானம் இன்றைக்கி 3800 ரூபாய்க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 4000 ரூபாய் நெருங்கிடுச்சு. அப்போ இதையெல்லாம் நானும் மாற்றுத்திறனாளி தானே, எனக்கு பாதிப்பை உருவாக்குதா இல்லையா? அப்போ நீங்கள் இன்றைக்கி பெட்ரோல் போட்டு எத்தனையோ மாற்றுத்திறனாளிகள், நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிகளை தவிர மற்ற எல்லா மாற்றுத்திறனாளிகளும் பெட்ரோல் வண்டி ஓட்டுறீங்கல்ல. நேரடியாக பெட்ரோல் என்பது வண்டிக்கு மட்டும் இல்லைங்க, நீ வாங்குகிற காய்கறி, மளிகை ஜாமானம், இருக்கக்கூடிய எல்லா விதங்கள்லையுமே அது இருக்குல்ல. ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது தலையில் தூக்கி சுமந்துட முடியுமா? அந்த காலம் மாதிரி வாகனங்கள் கண்டுபிடிக்காத காலத்தில் தோளில் சுமந்துக்கிட்டு தலையில் சுமந்துட்டு கொண்டு போனாங்களே, அதை கொண்டு போயிட முடியுமா? இன்றைக்கி செல்ஃபோன் கிட்ட கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன் எல்லா டச் செல்ஃபோனும் 5000 ரூபாயிலேருந்து 10000 ரூபா வரைக்கும் இன்றைக்கி விலை கூடியிருக்கு. இந்த போர்னால் பாதிப்பு, எண்ணெய் விலை ஏற்றம், இதனால் இவ்வளோ பெரிய பாதிப்புகளை உருவாக்கியிருக்கு. அப்போ இதை தட்டி கேட்க வேண்டுமா வேணாமா? எனக்கு 1000 ரூபாய் இழப்பாயிருக்கு இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால. இது மாதிரி எல்லா குடும்பங்களுக்கும் இது போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காதா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் சரியில்லை. இன்றைக்கி லாரி வாடகை கூட்டிட்டாங்க. 20% 30% லாரி வாடகை கூட்டிட்டாங்க. லாரி வாடகை கூட்டினாலே எல்லா பொருள்களுடைய விலையும் கூடும். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்து போயிட்டு இருந்த மாற்றத்தினால இன்றைக்கி 110 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணால், அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணால், இது முக்கியமானா உதவித்தொகை முக்கியம். இன்னைக்கு கோரிக்கை வச்சோம், உடனே நாளைக்கு அவர் நிறைவேற்ற போகிறாரா? நம்முடைய எதிர்ப்புகளை, நம்முடைய கோரிக்கைகளை, நம்முடைய பிரச்சனைகளை மக்கள் மத்தியிலையும் அரசாங்கத்துக்கும் நாம் வலியுறுத்திட்டே இருக்கணும். வலியுறுத்தலை அப்படின்னா நடக்காது. எதிர்ப்புகள் இல்லை அப்படின்னா இன்றைக்கி 1 ரூபா 2 ரூபாய் ஏற்றுறவங்க 25 ரூபா 50 ரூபா 100 ரூபாய் ஏற்றுவாங்க. 500 ரூபாய்க்கு பெட்ரோல் விற்கும். பார்த்து நம்மளால் வாழ முடியுமா? நம்ம எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவங்க குறைக்கலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் எதிர்ப்பு என்பது தெரிவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நல்ல விஷயங்கள் வந்தால் ஆதரிக்கணும், கெட்ட விஷயங்கள் வந்தால் எதிர்க்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கணும்ல. உதவித்தொகையை 3000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துட்றாங்க வச்சுங்க, 5000 ரூபாய் உயர்த்தி கொடுத்துட்றாங்க, பெட்ரோல் 500 ரூபாய்க்கு உயர்த்துறாங்க. என்ன பிரயோஜனம்? 1500 ரூபா உதவித்தொகை வாங்கிட்டு இருந்தப்போ 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு இருந்தேன், உனக்கு கட்டுப்படியாச்சு. 5000 ரூபா உதவித்தொகை வாங்கும்போது 350 ரூபாய்க்கு பெட்ரோல் ஊற்றுச்சுன்னா ஈக்குவல் தானே. மீண்டும் உனக்கு அந்த பஞ்சப்பாட்டு தானே வரும், உன் குடும்பம் கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ இதை எதிர்த்து தான் நம்ம போராட்டம். அப்படி போராட்டம் பண்ணுகிற போது மிக முக்கியமான கோரிக்கை பெட்ரோல் விலை குறைங்கிறது ஒன்று. 2வது விஷயம் என்ன சொல்கிறோம், இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களில்
மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய 3 சக்கர பைக்குகளுக்கு பெட்ரோல் போட போனால் 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் மானியம் தர்றாங்க. அப்போ அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளுடைய 3 சக்கர பைக்குகளுக்கு மானியம் கொடுன்னு நம்ம கேள்வி கேட்குறோம். 15 ரூபாயோ 30 ரூபாயோ 40 ரூபாயோ மானியத்தில் கொடு. ஏன் மானியத்தில் கொடுன்னு கேட்குறோம்? நார்மலாக 2 சக்கர வண்டி வந்து 1 லிட்டருக்கு வந்து 50 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா, இந்த 3 சக்கர பைக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40ங்கிறது அதிகபட்சம் நல்ல கண்டிஷனில் இருந்தால். நல்ல கண்டிஷனில் இல்லை அப்படின்னா அந்த வண்டி 30 கிலோமீட்டருக்கு மேலே போகாது. எனக்கு வந்து நார்மலாக 2 சக்கர பைக் ஓட்டுறவங்க நடந்து போவாங்க, சைக்கிளில் போவாங்க, எப்படி வேணாலும் போவாங்க. ஆனால் 3 சக்கர பைக் போட்டுறவங்க தவழ்ந்து போகக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் வண்டி இல்லாமல் எங்கேயும் போக முடியாதுங்கிற சூழ்நிலையில் இந்த விலையேற்றம் என்பது அவர்களை மிக கடுமையாக பாதிக்கும். அதனால தான் இதை கண்டித்து நாம் போராட்டத்தை நடத்துகிறோம். ஆக இப்படிப்பட்ட போராட்டம் என்பது தமிழ்நாட்டில் 2-3 இடங்களில் தான் நடந்திருக்கு, வேறு எங்கேயும் நடக்கலை. அப்போ இது மாதிரி போராட்டங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பதற்கு பதிலாக ஏன் இந்த போராட்டம், எதுக்கு இந்த போராட்டம், ஏன் நடத்துகிறீங்க? அப்போ எதுவும் யாரும் கேட்கக்கூடாது, எதுவும் யாரும் செய்யக்கூடாது, அப்படியே கமுக்கமாக உட்காந்துக்கணும். அரசாங்கம் எது வேணாலும் திட்டம் போடட்டும், எனக்கு உதவித்தொகை வைத்து கொடுத்தா போதும். அப்படி உங்களை மாதிரி சுயநலமாக என்னால் இருக்க முடியாது. அப்போ இதற்கு எதிராக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காலத்தை விடுவேன். இந்த காலத்தை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.